ஏய் பிரபு, என்னையா இன்னைக்கு லேட்டு? என் பொண்டாட்டி தூங்கவே பாட்டிட்டானே, அதான் ஒரு பாட்டு பாடி தூங்க வச்சுட்டு வந்தேன். பாட்டு பாடி தூங்க வைக்கிற அளவுக்கு திறமைசாலியா நீயே? என்ன பாட்டு பாடுன? பாடி கம்மி. ஓ, இது வேறைய. தூளியிலே ஆட வந்த வானத்து மீன் விளக்கே, இப்படி பாடி உன் பொண்டாட்டி தூங்கினாலாக்கும். ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி எல்லாம் எழுப்பி விட்டுட்டு வந்திருக்க. அடே, நான் இருக்கிற வீடே சூப்பர் சிங்கர்ல பாடி ஜெயிச்சதுடே. தம்பி, ஒரு மனுஷன் உருட்டலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் உருட்டக்கூடாது. டெஜபாடே. அப்படியா? ஃபைனல்ஸ்ல என்ன பாட்டு பாடுன? குண்டு ஒட்டு வச்சிருக்க, வெடி குண்டு ஒட்டு வச்சிருக்க, டிச்சிக்கு 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 டிச்சிக்கு. அந்த குண்டு என் கையில கிடைக்காம போச்சு. இதெல்லாம் ஒரு மேட்ரா? நான் இப்படிதான் அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு அந்த ஹெலிகாப்டர்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு, மேல சுத்துற ஃபேனும் நின்னு போச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஜெனரேட்டர் வேற இல்ல, டபிள்யூ பேட்டரி கூடவா இல்ல. ஏங்க, உண்மையான ஹெலிகாப்டருங்க. அப்புறம் நான் ஒத்த கையில ஹெலிகாப்டர்ல தொங்கிக்கிட்டு உஃப் உஃப்னு ஊதி அந்த ஃபேனை ஓட வச்சேன். உஃப் உஃப்னு ஊதினா ஓடிடுமா? உஃப் உஃப் கேப்டன், இது ஓட மாட்டேங்குது. அண்ணே ஊதாதீங்கண்ணே. சரிப்பா, டயட்ல இருந்துக்கிறேன். கேளுங்க. அப்புறம் எப்படியோ லேர்ன் பண்ணிடலாம்னு நினைச்சா கீழே கடலு கீழே தான் இருக்கும். அப்புறம் என்ன மேலையா இருக்கும்? கேப்டன், இந்த தம்பி உருட்டுற உருட்டுல 1000 சப்பாத்தி போட்டுருக்கலாம் போல. இப்படிதான் நான் ஒரு தடவை ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ஆக்சிடென்ட் ஆகல. திடீர்னு பார்த்தா ஒரு 1000 பேர் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. ரோட்ல நடந்து போற அறிவு இருக்கான்னு கேட்டாங்களா? இல்ல. அதான் இல்லன்னு தெரியுமே. அப்புறம் அது இல்ல, அந்த 1000 பேரும் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்கள? இல்ல, என்ன கொல்ல ஆண்டனி அனுப்புன ஆளுங்க. எத்தனை பேர் சொன்னீங்க? 1000 பேரு. சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் அந்த 1000 பேரும் சும்மா கதற ஓட விட்ட. ஏன் நீங்களும் பாட்டு படிச்சீங்களா? இல்ல, நான் சிங்சாங் சுத்துனேன். சிங்சாங்கா? அது சைனீஸ் மெட்டீரியல். நுன்சாக்கு தான் காளி எப்படி சொல்றாரு. அதான் நொங்க சுக்கா. சிங்சாங் சுத்துல எல்லாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க. சுத்துங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? கடலுக்குள்ள ஹெலிகாப்டர் விழுந்துச்சா? தம்பி ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த ஹெலிகாப்டரையே கப்பலை செஞ்சு அந்த ஃபேன்ல இருக்கிற ரெக்கைய உடைச்சு கடுப்பாக்கி இல்ல துடுப்பாக்கி கரைக்கு வந்து சேர்ந்தேன். எல்லாம் சரி, அந்த ஹெலிகாப்டரை கப்பலாக்கும் போது நீ எங்க நின்னுட்டு இருந்த? அது நான் மயக்கத்திலே இருந்தேனா சரியா ஞாபகம் இல்லைங்க. ஓ, மயக்கத்துல கப்பலே பண்றீங்களா? அடே, நீங்க டபுளே இல்ல. இப்ப இந்த பாட்டை கேட்டு பாருங்க. காதோரோலாக்கி கதை சொல்லு தப்பா. உனக்கு நுஞ்சாக்கே தேவையில்லை தம்பி, 10,000 பேரை கூட சமாளிக்கலாம். என்ன விடுங்க. உன்னை விட்டாச்சுப்பா, போயிட்டு வா. அது இல்லைங்க, எங்க அண்ணனை பத்தி தெரியும்ல, 1 கிலோமீட்டர் தூரத்துல ஓடுற ட்ரெயினைய தாவி பிடிச்சவரு. அது உண்மைதான் கேப்டன், அது நடந்திருக்கு. நானும் ஒரு வீடியோல பாத்திருக்கேன். இத வீடியோ வேற எடுத்தானுங்களா? என்ன பிளேயிங் கிஸ் எல்லாம் கொடுக்கறான்? அது வெறும் கிஸ் மட்டும்தான். இனிமேல் தான் பிளேயிங் இருக்கு, பாருங்க. எங்க அப்பா பத்தி தெரியும்ல, அவரு சும்மா பறந்து அடிப்பாரு. அவர் வச்சிருந்த ஜிங்சாங் தான் இப்ப என்கிட்ட இருக்கு. ஆபடே, அது உண்மைதான், நானே பாத்திருக்கேன். பறந்து அடிச்சு அது மாதிரி அவனையும் அடி. ஐயா, எங்க பறந்து அடிக்க போற? அடி ராஜா. அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா ராஜா. இவ்வளவு ஏடே, எங்க அப்பா யாரும் தெரியல. எங்க அப்பா பெரிய பணக்காரரே, பாட்டு பாடியே கப்பல் வியாபாரி ஆயிட்டாரு. ஏண்டா, இதான் மாமனார் வீடா? ஆமா. பெரிய பேலஸ் சொன்ன. பாத்தீங்களா, நாங்க சொல்றதும் அதே மாதிரி உண்மைதானே. இப்போ நீங்க டப்பா பாட்டிக்க, ஆனா பின்னால டப்பு வைக்க. சரிடே, அப்ப நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு. பை பாய். என்னாலே நம்ப முடியல, இதுல பின்னால எப்படியா நம்புவேன்? A few moments later. கேப்டன், எங்க இருக்கீங்க? அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் என் 2 கண்ணாலேயே பார்த்தேன். அப்ப மத்த வேலை என்ன ஒத்த கண்ணை மூடிட்டு பாப்பானா? என்னத்தையா பார்த்த? ஒரு 1000 பேர் காலையை எதிர்த்து வந்தாருங்க. அவர் நுன்சாக் சுத்துல 1000 பேரும் ஓடிட்டாருங்க.
அப்புறம் 10,000 பேர் வந்தானுங்க. நம்ம பிரபு பாடுறாரா, 10,000 பேர் தூக்கிட்டானுங்க. அப்புறம் தம்பி விஜய் போன ஹெலிகாப்டர்ல பெட்ரோல் இல்லாம இருந்துச்சுல, அவர் இப்பதான் கப்பலை கரை சேர்த்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. உண்மையாவா? இப்பதான் புரியுது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே ஆயிடுவோம் போல. நினைக்கிறதா நடக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. டேய் முனிசு, இங்க வட. இந்த உருட்டை எவன்டா உனக்கு உருட்டினது? அது வந்து இதை எனக்கு சொன்னது வேற யாரு? நான் தான். ஆமையா, பொய் தான். உண்மை இந்த உலகத்துல யார் நம்புறா? எல்லாமே பொய். இந்த நட பொய், உட பொய். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் பேசினதெல்லாம் பொய். இவன் பணக்கார விட்டு பையன்னு உங்ககிட்ட சொன்னதும் பொய். கேப்டன், அவங்க 3 பேரும் கண்ணில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? என்னாச்சு? இல்ல கேப்டன், அது ஜின்சாக் சுத்த ஆரம்பிக்கும் போது கண்ணில் அடிபட்டுருச்சு. அதான் சுத்த ஆரம்பிக்கும் போதே அடிபட்டுருச்சா? உனக்கு என்ன ஆச்சு பிரபு? அது ஒரு கச்சேரியில நல்லா பாட்டு படிச்சிட்டு இருந்தேன். பாட்டு ரொம்ப டல்லா இருந்துச்சுன்னு யாரோ பூவை வீசி இருக்காங்க. அட பாவம், அவசரத்துல பூ தொட்டியோட வீசிட்டாங்கனே. தம்பி, உனக்கு என்னப்பா ஆச்சு? ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே விழுந்துட்டியா? ஜே அப்படிலாம் இல்லைங்க. என்ன பார்த்தா என்ன அப்படியா தெரியுது? ஒரு சின்ன பையன் ரிமோட் ஹெலிகாப்டர் வச்சு விளையாடிட்டு இருந்தான், கண்ணுல பட்டுருச்சு. ஒருத்தனுக்கு ராசி உச்சத்திலே ராசி உச்சத்துல இருக்கா? அப்புறம் எதுக்குப்பா உனக்கு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எதுவும் வரமாட்டேங்குது? எது வந்தாலும் போனாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுமடா. அப்புறம் என்னப்பா, எல்லாம் ஓகே தானே? எனக்கும் அரசியலுக்கும் எந்த சபதமும் இல்ல.